இந்த படம் எப்படி இருக்கு? வழக்கமா ஒரு பேசுற அவசியம் இந்த படத்துல இருக்கா? நிறைய பேர் கதையே புரியாது, புரிஞ்சாதான் படமே நல்லா இருக்கும். அது வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. விக்ரமனா மட்டும் தான் நடிக்க முடியும். சூப்பர். ரஞ்சித் தரமான சம்பவம் பண்ணிருக்கிறார். கண்டிப்பா 4 பேர் கண்டிப்பா கிடைக்கும். சியானுக்கு முஸ்ல கொடுத்து நடிச்சிருக்காரு. பார்க்கணுமா? நீங்க ஆடியன்ஸா சொல்லுவாங்கன்றதுதான் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா. இந்த படம் வந்து எடுத்ததுலேருந்து ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. எல்லாருமே நடிகர்லேருந்து எல்லாருக்கும் இருந்தது. இன்னைக்கு இந்த திரையில பார்க்கும்போது, ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கு. படம் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து கிளைமேக்ஸ் எமோஷன் ஆகி படத்தோட தேவை வந்து என்னன்னா, படத்தோட முக்கியமான கரு வந்து என்னன்னா வந்து கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆயிருக்குன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அது ஆரம்பத்திலேயே நம்பிட்டே இருந்தோம். என்னதான் நம்பினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைப்போம்ல கிளைமேக்ஸ்ல. அது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி விக்ரம் சாரோட நடிப்பு வந்து ஒர்க் பண்ணும்போதே வந்து பயங்கர சேலஞ்சிங்கா. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய எனர்ஜி அவரோட எனர்ஜிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுன்னா இந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கலாம் இல்லை கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கு வந்து அவருக்கு என்னாலும் கொடுக்கலாம் அப்படின்றதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே இங்க பார்த்தவங்க வரைக்கும் விக்ரம் சார்னா எல்லாருமே சொல்றாங்க. ரஞ்சித் அண்ணாவோட நோக்கம் இந்த படத்தை எடுத்த விதம் அது வந்து கரெக்டா பிரதிபலிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இதை பயங்கரமா பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இது 1000 மாதிரி தவற விட்டுற போறீங்கன்ற ஒரு வருத்தத்தை 1000 வந்துட்டு பார்க்கறதுக்கு மூளை இல்லாம இப்ப அந்த மூளை வளர்ந்து போயிடுச்சு. இப்ப அது ஃபாரின் படமா இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அது வந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதனா ஒன்று ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டு திருப்பி 10 வருஷம் கழிச்சுட்டாங்களா நான் கொண்டாடிக்கலாமோ யோசிக்க கூடாதுல்ல. அதனால படத்தை பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஜிவி தான் படத்துல பேரு ரஞ்சித்தோட ஒரு படம் மேல போய் நிற்கிறாரு. அவ்வளோ அருமையா இருக்கு. உண்மையாலுமே 1000 நிகரா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. விக்ரம தவிர மற்ற நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. விக்ரம் நல்லா பண்ணிடுவாரு. விக்ரம் ரஞ்சித் அந்த இவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த கேமராமேன் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. ரொம்ப அவங்கதான் வந்து நிக்கிறா போல அந்த கேமராமேனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க.
விக்ரம் ஒரு நடிகரா இல்லாம ஒரு மனுஷனாக அந்த இடத்துல போய் நடிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்றதுன்னா இப்போ இளம் நடிகர்லாம் கத்துக்கணும். இவ்வளவு உழைப்பு, ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு காலையை நேர்ந்து விடுவாங்க, ஒரு கோழியை நேர்ந்து விடலாம், அதுக்கு கோடம்பாக்கத்துக்கு விக்ரம நேர்ந்து விட்டா மாதிரி எல்லா போர்ஷனுமே இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த உழைப்புக்கு கண்டான ஊதியம் கிடைக்குதா கிடைக்கலையா, அதுக்கு அவுட்புட் வருதா வரலன்ற ரெண்டாவது விஷயம். எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா செய்வேன், அடுத்த வேலைக்கு நான் போவேன்றது விக்ரம் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுவரைக்கும் நடிச்ச எல்லா படத்தை விட இந்த படத்துல நான் ரொம்ப எஃபெக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா உடைக்கு 4 மணி நேரம், நடைக்கு 4 மணி நேரம், ஒவ்வொரு கஷ்டத்தையும் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இது 10க்கு 10 தான். அவருக்கு நல்ல பிரேக் கொடுக்கும் இந்த படம். அவரோட வரலாற்றுல அந்த காவிய படைப்பா வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த படைப்பா இந்த தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்கன்றத அதை எடுத்து காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்களும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் எங்க நாடக நடிகர்களே இருக்கிறாங்க. அவங்களாகட்டும், நம்ம சியாம் விக்ரம் சாரா இருக்கட்டும், மற்றபடி நம்ம லேடிஸ்ல ஆகட்டும், எல்லாருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திருக்காங்க. ஜிஜி ஒர்க்கு கூட, அந்த சிஜி ஒர்க்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே தங்கத்தை வந்து பூதம் காக்கும் நம்ம எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. கடைசியா கண்டுபிடிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அந்த மீதி ஒர்க் எல்லாம் வந்து கேசிஎஃப்ல காட்டியிருக்காங்க. கேஜிஎஃப்ல ஓகேவா? அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்க்கு முன்னாடி எவன் கஷ்டப்பட்டான்றத ரஞ்சித் சார் எடுத்து விவரமா காட்டிட்டாரு. அதை போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்லைடு கூட லாஸ்ட்ல போடுறாங்க. உத்து பாருங்க, உன்னதமா பாருங்க. இந்த கட்டி பிடிக்கிற சீனு, முத்தம் கொடுக்கிற சீனு, அதுக்கெல்லாம் வந்தவன் மட்டும்தான் இந்த படத்தை குறை சொல்லுவான். இது வந்து வரலாற்று பிரேக். ஓகேவா? இன்னைக்கு எல்லாரும் நம்ம தங்கம் போட்டிருக்கோம்னா வந்து தமிழகத்துல மட்டும்தான் தங்கம் நிறைய நம்ம போடுறோம். அந்த பக்கம் டெல்லி போடுங்க, ஒரு குண்டுமணி தங்கம் கூட போட மாட்டாங்க. போட்டுறோம், அத்துட்டு ஓடி போயிடுவாங்க. அதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். உண்மையாலுமே சொல்றேன், தங்கலான் உண்மையாலே தங்கமான படைப்பு, தரணிக்கு தேவையான படிப்பு, தமிழ்நாட்டுக்கு தேவையான படிப்பு. சியாம் விக்ரம் சாரோட நடிப்பு சூப்பர், விண்ணை தாண்டி விட்டது. அந்த விண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் சொந்தமான சியாம் விக்ரம் சார் படைப்பு, அருமையான படைப்பு தங்கலான். ஓகே, மியூசிக் சூப்பரா இருக்கு. என் தம்பி மினிக்கி மேனா மினிக்கி போட்டிருக்க, மேனா மினிக்கி அப்படின்ற அந்த பாட்டை வந்து சிறப்படைய வச்சுட்டாரு. சூப்பரா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே லைவ் சவுண்டு தான் நிறைய இருக்குது. பாட்டுக்கு மட்டும்தான் ஒரு 3 பாட்டுக்கு பிஜிஎம் அடிக்கிற ஃபைட்டுக்கு. ஓகேவா? சூப்பரா இருக்கு. படம் வெற்றியடைய நல்வாழ்த்துக்கள். சுதந்திர வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அந்த சுதந்திர அன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்துச்சு. நான் நினைச்சேன் ஒரு வெள்ளைக்காரனோட போராடி ஒரு மண்ணுக்காணி உரிமை மீட்பாருங்கிற கதையாத்தான் இருக்கும்னு நினைச்சு வந்தா கதை சுத்தமா டோட்டலா வேற. ஒரு சின்ன பஞ்சு 200 வருஷத்துக்கு முன்னாடி வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி கஷ்டப்பட்டு இந்த போராட்டங்களை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான எவ்வளவு உழைச்சாங்க, அதுக்கான எவ்வளவு பாடுபட்டாங்க. ஒரே சிங்கிள் நாட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு ரஞ்சித் சார். அன்காம்ப்ரமைஸ் மூவி, ஏதோ காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு கமர்ஷியலான எலமெண்ட் சேர்த்து படத்தை ஓட வைப்போம், இதை சேர்த்து ஓட வைப்போம். ஒரு தெலுங்கு வில்லனை போட்டு தெலுங்கு பிசினஸ் பண்ணுவோம், ஒரு ஹிந்தி வில்லனை போட்டு பண்ணுவோம், இல்லை ஹிந்தி ஹீரோனை போட்டு பண்ணுவோம். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம தமிழ் மண்ணுக்கான ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காப்ல. நம்ம வரவேற்கணும். பயங்கரமா கமர்ஷியலா நம்ம தேடுறவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்காது. ஒரு ஆர்ட் ஃபிலிமா பார்க்கணும், ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு பார்க்கணும்னு சொன்னா சாஃப்டா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். சரியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷமா கதைக்குள்ள வராதனால கொஞ்சம் போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் கதைக்குள்ள வந்துடுறாங்க. இன்டர்வல் பிளாக் பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியா இருக்கு. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஜி பிரகாஷ் சார். மினிக்கி சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அது ஒரு சின்ன, அதாவது தங்கலான் வந்து தங்கம் நான் செஞ்ச தங்கலான் கிடையாது, அந்த கல்லு தங்கலானா தான் இருக்குது. ரொம்ப ஃபினிஷ் பண்ண தங்கலானா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ஒண்ணு கொஞ்சம் மைனஸ். ஓகே, 3.25 அவுட் ஆஃப். ஒரு படம் கண்டிப்பா எல்லாரும் தேட்டர்ல இருந்து பாருங்க. தங்கலான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர். ஆக்சுவலி எனக்கு ஏதோ 1000 பார்த்து வந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்கு. அதோட பார்ட் 2 பார்ட் 3 அந்த இடத்துல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஜி பிரகாஷ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் பண்ற ஒவ்வொரு படங்களுமே சரி, மியூசிக்குமே சரி, அவ்வளோ அருமையா இருந்துச்சு. மோரோவர் வந்துட்டு அந்த ஜி மிக்கி வேளாமினிக்கு அந்த பாட்டு தான் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அப்புறம் வந்துட்டு தங்கலானே இந்த ஒரு பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் செம்மையா இருந்துச்சு. மோரோவர் எப்பயுமே வந்து வெள்ளைக்காரனை வந்து எப்பவுமே ஒரு டெரரான வில்லனா எப்பவுமே காமிச்சிருக்காங்க. அது இல்ல, இப்படி ஒரு வெள்ளைக்காரன் இருக்கா, இவ்வளவு நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் மேம்படுத்திருக்காங்க. நிறைய அரசியல் பேசியிருக்காங்க.
பத்தி சிம்பத்தி பேசியிருக்காங்க. மோர் பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை பத்தி அடிமையா வச்சிருந்ததை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய செட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, நிறைய மேக்கப், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மேக்கப்லாம் போட்டு நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மோரோட வந்துட்டு திடீர்னு தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் விக்ரம் அவ்வளோ டெடிகேஷனோட அவ்வளோ ரியாலிட்டியா பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன பொறுத்தவரை விக்ரம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு பெருசா பேசப்படும். இந்த படத்துல வந்துட்டு மியூசிக்கும் சரி, பசுபதி சாரும் சரி, மாலிகாவும் எல்லாருமே நடிச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப 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 வந்து மெனக்கிட்டு இருக்காங்க ஒரு நடிப்புக்கு ஆக்சுவலி. அண்ட் மோரோவர் வந்துட்டு படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன பொறுத்தவரை படத்துக்கு 10 அரசியல் எப்படிலாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கிற விதமா இருக்கட்டும், அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. அதே இது வெள்ளக்காரன் வந்து நம்மளை தட்டி கொடுத்து கடைசி எப்படி அடிமையாக்குனாங்கிற ஒரே ஒரு செகண்ட்ல காமிச்ச விதமா இருக்கட்டும். உண்மையிலே ரஞ்சித் சாருக்கு ரொம்ப பெரிய கைத்தட்டன்னு சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா ஆஸ்கார் அவார்ட்ஸ்க்கே இது வேணும். ஒரு 10 டைம்ஸ் அது திருப்பி பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொன்னா. உள்ள உட்காந்து அந்த 2 மணி நேரமே சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஃபைட் சீனா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரிஜினல் சவுண்டா இருக்கட்டும், அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், அவ்வளவு அழகா இருந்தது. அதுக்கேற்ப மியூசிக் அண்ட் சாங், எனக்கு அந்த மினிக்கி சாங்லாம் இந்த இடத்துல வச்சது வந்து சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. அந்த அறுவடை சாங்குமே நிலத்துக்காண்டி நம்ம எவ்வளவு போராடி இருக்கோம். அந்த இதுல விக்ரம் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு, உழைச்சவனுக்கு நிலம் இல்ல, ஆனா உட்கார்ந்து இருந்தவனுக்கு எப்படி இவ்வளவு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில அவ்வளவு அரசியல், அவ்வளவு அழகா டீ கோடிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ, ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் தான் போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் எடுத்தீங்கன்னா நீங்க படமே வந்து நீங்க பார்க்கக்கூடாது ஆக்சுவலா. அந்த மாதிரி படம் வன்முறை எத்தினுங்கிற படம் இது. அதனால தான் வந்து நான் அவாய்ட் பண்ணலாம் சொல்றேன். பசங்க மாதிரி அவாய்ட் பண்ணேன். பசங்களாம் பார்க்க அவசியமே இந்த படம். பசங்களாம் பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியாது, ஒன்றுமே புரியாது. எங்கேயாவது புரியல படம், டைலாக்ஸ் தான் சரியாக புரியல. அது ஆதி வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க காட்டு வாசி மாதிரி. அது வந்து புரியல. மெயினாக பசங்க தான் ஒன்றுமே புரியாது, வெறுத்துருவாங்க பசங்களாம். ஏன்னா வந்து நல்லா ஆகிடும். அப்புறம் அம்மாவை போட்டு இன்டர்வல் வீட்டுக்கு போகலாமா அந்த மாதிரி இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் படம் இல்லை ப்ரோ, பாலிடிக்ஸ் படம் போகுது. ஹிஸ்டாரிக்கல் பாலிடிக்ஸ் படம், பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பேசல. அவங்க பாலிடிக்ஸ் தரலாம் இருக்கும். பாலிடிக்ஸ் தெரியாதவங்க பாலிடிக்ஸ் பேசலன்னு சொல்லுவாங்க. இது பியூர் பாலிடிக்ஸ் படம். அது நல்ல பிரச்சனை. லேண்டு, ரியல் எஸ்டேட் லேண்டு அந்த மாதிரி தான் இது. உன் லேண்ட்ல விளையுது, அதை வந்து அது லேண்ட் இருக்குது, அது வந்து ஃபாரினர் சொன்னான். இது வந்து விற்கிறவங்க அதை எடுத்து போறாரு. ஆனா எத்தனை லாஸ்ட்ல இந்த நிலைமை அவங்க தான் சொன்னோம், இந்த தங்கமே அவங்க தான் சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கதை. அது லேண்டு பிரச்சனை தான். வன்முறையா இருக்குது. மாடு வெட்டுற சீன், புலி அறுக்கிற சீன் தான் வருது. அது கிராபிக்ஸ் படம் தான், சீன் சீன் தான். யாரும் இங்க கிராபிக்ஸ் தான் பார்க்க போகுது, சீன் சீனாக பார்ப்போம். அந்த மாளவிகா மோகன் செட் ஆகலைங்க அது. ஆமாங்க, அவங்க இப்போ வேற யாரும் போட்டு வச்சுக்கலாம். மாளவிகா மோகன் போட்டு கொஞ்சம் செக்ஸி ஆகிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக பேய்க்கு அந்த மாதிரி பேய் சீன் மாதிரி இருக்குது. ஹிஸ்டாரிக் தான், ஹிஸ்டாரிக்ல பேய் கலந்து வச்சுக்கிறாங்க. அந்த பேய் வந்து விக்ரம் வந்து அப்படியே மைண்ட்ல அப்பப்போ அந்த 3 பத்திரம் எப்படி தனுஷ் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட்ல அப்பப்போ வந்துட்டு போவோம். அதுதான் வந்து சீன். அதுதான் மாளவிகா மோகன் பேய் மாதிரி. அதான் ஒரு சுத்தம். நான் வந்து ஒரு பைத்தியகாரம் படம் பாக்குற மாதிரி தான் பார்த்துருந்தேன்.